இந்த பிக்காளி பையனா திராவிடன் அர்த்தம். சத்தியமா பிக்காளி பையன் என்றால் திராவிடன் அர்த்தம். பிக்காளி பையனா என்னன்னு கேட்டாங்க எங்க அண்ணன். அவர் பிக்காளி பையன் சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்ல சாதாரணமா சொல்லுவோம். யார சொல்லுவோம்? நில அபகரிப்பு பண்றவன் பிக்காளி பைய, ஆத்து மண்ணில் கொள்ளடிக்கிறவன் பிக்காளி பைய, கனிமூலத்தை கொள்ளடிக்கிறவன் பிக்காளி பைய, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காளி பைய. தமிழ்நாட்டுல நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு, நீட் தேர்வு நீக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர்வை நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். சொல்றவன் பிக்காளி பைய. கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கம்பக்கூட்ட கையை வச்சு படுத்துக்கிட்டு கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்க பாடுபடுவோம், கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம், கச்சத்தீவை அப்படி சொல்ற அந்த செயலுக்கு பேரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல, காவிரி ஆற்று பிரச்சனை இல்ல, வைகாத்து பிரச்சனை இல்ல, அமைதியா இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பெயர் பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. தெரியாம மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோ கார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுல ஸ்டெர்லைட் ஆலை 800 தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்கு பெயரு பிக்காளித்தனம். செஞ்சவன் பிக்காளி பைய. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு நாகரிகம் தொடங்குற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் திராவிடன்னு சொல்றானோ அவன் தாண்டா பிக்காளி பையன். தாத்தான்னு சொன்னங்க, தாத்தா பிக்காளி பையன். இந்த பிக்காளி பையனா திராவிடன் அர்த்தம். சத்தியமா பிக்காளி பையன் என்றால் திராவிடன் அர்த்தம். நான் சொல்லலங்க. ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியியல் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த நூல் ஆவணமாக இருந்தது, இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது என்கிட்ட. பிக்காளி பையன் திராவிட ஆதாரம் இருக்கிறது. சும்மா பேச நான் ஒன்னும் கருணாநிதி வாங்கி கிடையாது, நான் சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன். இருக்கு அந்த ஆதாரம். என்ன ஆயிற்று என்றால் யாழ்ப்பாணம் நூலகம் எரிந்த பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு. அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு. எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. கப்பல்ல போனாரு. போன ஆண்டு 1972 போனது உண்மை. ஏன்னா எங்க ஆட்சியில கேளு, எங்க ஆட்சி செத்து போச்சு, தாத்தாவும் செத்து போச்சு. கேட்க முடியாது. ஏன்னா நீ மட்டும் திராவிடன்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு. கால்டுவல் சொன்னார். ஏய் என் பேரு துரைமுருகன், எங்க அண்ணன் சீமான், எங்க சீமான் என்னை துரைமுருகன் கூப்பிடணும். திடீர்னு அவரு வாங்க மிஸ்டர் மகேஷ்குமார் அப்படின்னா என்னன்னு என் பேர் மகேஷ்குமார் துரைமுருகன், நான் உனக்கு மகேஷ்குமார் கூப்பிடுறேன். எங்க ஆத்தா வச்ச பேர் துரைமுருகன். துரைமுருகன் கூட்டா நான் திரும்பி மகேஷ்குமார் கூட்ட நான் ஏன் திரும்பி பார்க்கணும்? நான் தமிழன. கால்டுவல்னு ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார். எப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன் அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ அந்த கால்டுவல் சொன்னதை பிடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்கின மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான். அதை நொறுக்கிறாரு.